நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்கு செய்யப்படுற சேனல், அதனோட உங்களுடைய சப்போர்ட்காக எனக்கு கொடுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அதிகமாக சிறுநீர் வருதுங்கிறாங்க, இல்லைன்னா சிறுநீரே வரமாட்டேங்குது, நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சிறுநீர் நிறைய வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நான் மருத்துவ குறிப்புகளாக நிறையா போட்டிருக்கிறேன். சிறுநீரே வரல, சரியாக வரமாட்டேங்குது, அது வயது முதிர்வு காரணமாகவோ இல்லை நம்ம உடலுடைய சில உணவு முறைகள்னாலேயோ இல்லை நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள்னாலேயோ சில பேருக்கு சிறுநீர் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, அந்த பாயிண்ட்டுங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டால் யூரின் ப்ராப்ளம் சரியாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம காலினுடைய 2 சுண்டு விரல்லையுமே பாயிண்ட் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே. அதாவது பாருங்கள், கால் இந்த மாதிரி 5 விரலில் இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இதை வெளிப்புறத்தில் இந்த நகத்துக்கு வெளியில், இந்த நகத்துக்கு வெளிப்பகுதியில், உள்பகுதியில் கிடையாது, வெளிப்பகுதியில் தேய்ச்சி கொடுக்கணும். ஒரு 3 முறை 4 முறை தேய்ச்சி கொடுக்கணும். அதே மாதிரி இடது கால்லையும் அதே மாதிரி வெளிப்புறத்தில் 3 முறை 4 முறை தேய்ச்சி கொடுக்கணும். ஒரு 10 முறைக்கு கூட தேய்ச்சி கொடுக்கலாம். நல்லா மேலேயும் கீழேயும் முடிஞ்சால் கட்டை விரலை வச்சு செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா ஆள்காட்டி விரலை வச்சு இப்படி செய்யணும். இந்த பாயிண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா UB67 சொல்லுவாங்க. யூபினா யூரின் பிளாடர்னு சொல்கிறது. இது அக்குபஞ்சர் மருத்துவத்தில், இன்னும் இயற்கை மருத்துவம் தொடர்பானவங்க நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இந்த வர்ம மருத்துவர்களோட பார்த்தீங்கன்னா சிறுநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இதை நீங்களே சில நேரங்களில் செஞ்சுக்கலாம். சரியாக யூரின் போகலை, இல்லை யூரின் போகிறது ஒரே எரிச்சலாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா சில பேர் யூரின் பிளாடரு, இந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட்டு தான், 2 பாயிண்ட் தான். அதாவது வலது கால் இடது கால் ரெண்டுலேயுமே இந்த சுண்டு விரலுடைய நகத்துக்கு இந்த சைடில் வெளிப்புறமும், இந்த சுண்டு விரல் வெளியில் நகத்துடைய வெளிப்புறமும் தான். ஒரு 5 முறை 10 முறை மேலே இங்கேயும் தேய்ச்சி விடணும். இப்படி செஞ்சுட்டாக்க உங்களுக்கு அந்த யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே நேரம் யூரினும் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அப்போ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் சரியான தாகம் வரும்போது தண்ணீர் குடிக்கிறதும், அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கிறத நிறுத்துறதும், இது மாதிரிலாம் எப்படிலாம் நீங்கள் கரெக்டாக அந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது ஏன்னா எவ்வளவோ நம்ம மருத்துவ குறிப்புகள்லாம் சொன்னாலும், வாழ்வியல் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாலும், இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா, இந்த எக்ஸாமில் எவ்வளோதான் 100 மார்க்குக்கு கேள்விகள் வரும் அப்படின்னு சொன்னாலும் சிலது இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை குழந்தைங்க, பெரியவங்க, அடல்ட்ஸ் எல்லாருமே பயன்படுத்தலாம். இதனால் ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகமாக செஞ்சுட்டா சைட் எஃபெக்ட் வந்துடும், அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க.